மணப்பாறை அடுத்த ஆண்டவர் கோவில் அருகே உரிய அனுமதியின்றி கிராவல் மண் ஏற்றி சென்ற டிப்பர் லாரிகளை வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். 5 டிப்பர் லாரிகளில் 3 லாரிகளில் மட்டும் கிராவல் மண் இருந்த நிலையில் ஓட்டுநர்கள் சரவணன், முத்துக்குமார் மற்றும் வீராசாமி ஆகியவர்கள் கைது செய்யப்பட்டனர். தப்பி ஓடிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பூட்டு போட்ட பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பரப்பாறு அணையில் இருந்து மன்னவனூருக்கு வரும் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யாமல் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தண்ணி வசதி இல்ல, பிள்ளைங்க பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்கூலே எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது எங்களுக்கு தண்ணி வரணும். இன்னைக்கு நாங்க தண்ணி போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா பஞ்சாயத்து பதில் சொல்லியே ஆகணும். மன்னவனூரில் குடிநீர் இணைப்பு குழாய்களை நிரந்தரமாக சரி செய்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் சிறுத்தை புலிகள் நடமாட்டம் உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வாகன ஓட்டுநர்களை வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆசனூரில் இருந்து திம்பம் செல்லும் சாலையில் செம்மண் திட்டி என்ற இடத்தின் அருகே சாலையில் சிறுத்தை புலி ஒன்று அங்குமிங்குமாக ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்தவோ வாகனத்தை விட்டு இறங்கவோ கூடாது எனவும் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வைகை அணையிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு உசிலம்பட்டி 58 கால்வாயில் நேற்று முன்தினம் திறக்கப்பட்ட நீர் ஆசியாவின் 2வது மிக நீளமான தொட்டி பாலத்தை வந்தடைந்தது. உசிலம்பட்டி 58 கால்வாயில் இருந்து 22 கிலோமீட்டர் பயணித்து தொட்டி பாலத்தை தண்ணீர் வந்தடைந்தது. தொட்டிப்பாலம் வந்தடைந்த தண்ணீர் உத்தப்ப நாயக்குனூர் வழியாக உசிலம்பட்டியில் உள்ள 33 கண்மாய்களுக்கு வைகை நீர் செல்கிறது. தூத்துக்குடி அருகே உள்ள புல்லாவெளி கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ எடை கொண்ட 60 பீடி மூட்டைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆய்வாளர் விஜய அனிதா தலைமையிலான கியூ பிரிவு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் முள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்த லோடுவேன் ஓட்டுநர் மதியழகன் மற்றும் பொட்டல்காட்டைச் சேர்ந்த முருகப்பிரசாத் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குளித்தலை அருகே அண்ணா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 2 பைக்குகளை திருடிச் சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வெளியே வண்டியை நிறுத்திவிட்டு நோயாளிகள் கௌதம் மற்றும் பழனியப்பன் ஆகியோர் சென்றனர். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த விஷ்ணு ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டதை போலீசார் உறுதி செய்த நிலையில் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாதாந்திர பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் பழனி முருகன் கோயில் ரோப்கார் சேவை இன்று ஒரு நாள் மட்டும் இயங்காது என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பழனிமலை கோவிலுக்கு முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சென்று வர வசதியாக ரோப்கார் சேவை உள்ளது. ரோப்காரில் பக்தர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்யும் வகையில் ரோப்கார் ஊழியர்கள் மாதந்தோறும் ஒரு நாள் பராமரிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர்.